அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் பத்தி. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சந்தேகங்கள் எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. யார் எங்களுக்கு மெயில் பண்ண வேண்டாம். மெயில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸா இருக்குது. உங்களோட சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் இல்லாட்டி பர்சனலான சந்தேகமா இருந்துச்சா எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுல இன்பாக்ஸ்ல எங்களுக்கு கொடுங்க. நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இப்போ நம்ம கான்செப்ட்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்ல அவங்க பாத்தீங்கன்னா சொன்னதுல பொய்யா அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சித்தர்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழர்களா இருக்கிற நம்ம எத்தனை பேர் உண்மையிலேயே சித்தர்களை நம்புறோம்? சித்தர்களோட கான்செப்ட் நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னா அவங்க முதல் சொல்ற வார்த்தை என்ன? இதெல்லாம் பொய், நடக்காது. சித்தர்கள் ஒருத்தர் கண்ணு தெரியாம மறைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா அதை கண்டிப்பா நம்ம நம்பவே மாட்டோம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயம் நமக்கே நம்பிக்கை இல்லாத போது அப்புறம் எப்படி மத்தவங்க நம்மளை நம்புவாங்க? உலக நாடுகளே பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு உள்ள திறமையை இன்னும் சரியா யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்ப உலகம் பூரா தமிழர்கள் தான் இருக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு ஃபுல்லா இப்ப நம்மளோட வீடியோஸ் பார்க்கறவங்க வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்கள எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரில உள்ள தமிழர்களுக்கு வேணா ஒற்றுமை இருக்கே தவிர நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு கண்டிப்பா இல்ல. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா ஒரு விஷயம் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வீடியோ போட்டோம் கூட அதுல முதல்ல அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சு பார்க்காமல் அதை குறை சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு தமிழனா தான் இருப்பான். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாத காரணம் தான். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா தானே அடுத்து நம்ம சித்தர்கள் சொன்னதை நம்ம நம்புவோம். சித்தர்கள் பொறுத்தளவுக்கு நம்ம வந்த கான்செப்ட் வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்பிக்கை வைங்க. மருத்துவத்தை எடுத்துக்கலாம். சித்தர்கள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப பத்தி கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. உடம்புல இத்தனை நாடி நரம்புகள் இருக்கு, இத்தனை வகையான வியாதிகள் இருக்கு, அதை இப்படி இப்படி குணமாக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப எய்ட்ஸ் தான், அந்த எய்ட்ஸை குணப்படுத்த முடியல, இல்ல கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சித்தர்கள் இதுக்கு பாத்தீங்கன்னா மேக நோய் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லி அதை குணப்படுத்துறதுக்கான மருத்துவத்தையும் சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர் இருந்து அவர் பொழைச்சிருக்காரு சித்த மருத்துவத்தினால. ஆனா அதாவது மருத்துவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஒரு பூசாரியா போயிட்டாரு. மருத்துவம் பாக்குறது ஃபுல்லா நிறுத்திட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு 1 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் அவங்க குணப்படுத்துறாங்க. ஆனா அவங்க கொடுத்த ஆன்சர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இத்தனை நாள் நாங்க சாப்பிட்ட இங்கிலீஷ் மருந்துனாலதான் நாங்க குணமாயிட்டோம், நீங்க கொடுத்த தமிழ் மருந்துனால ஆகலன்னு சொல்லி அவர் அந்த கோவத்துல நான் மருத்துவமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு அவர் சொல்லி விட்டுட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நல்லது பண்ணாலும் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. ஆனா என்னன்னா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கதான் செய்யும். அவருக்கு கொஞ்சம் திமிரு அவருக்கு நிறையவே இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட குருநாதர் கால அடியில விழுந்து 22 வருஷம் ஒரு சேவகம் செஞ்சு அதை பழகியிருக்காரு. அப்ப அவர் மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் தனக்கு தெரியுங்கிறதுனால அந்த திமிரு அவர் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் அதனால பயனடைஞ்சவங்க அதை எப்படி நடந்துக்கணும், அவங்க அப்படி நடக்கல. அவர் மருத்துவத்தை விட்டாங்க. அடுத்து வறுமை கலைக்கு வரலாம். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல அந்த அவங்களோட வைட்டல் பாயிண்ட்ல தொட்டாவே அவரோட ரத்தத்தை நிறுத்த முடியும், ஒரு உயிரை எடுக்க முடியும். இது மிகப்பெரிய விஷயம் இல்ல. இறந்து போயிட்டு தான் டாக்டர் சொன்னவங்களும் கூட அவங்களால பொழைக்க வைக்க முடியும். பாம்பு கடிச்சு இறந்தவங்களும் கூட பாத்தீங்கன்னா கருமூத்தியோட சாறு கொடுத்து 2 மணி நேரத்துல உயிர் கொண்டு வர முடியுங்கிறது மருத்துவத்துல உள்ள இப்ப எல்லாருக்குமே ப்ரூவிட்டான ஒரு விஷயம். இப்ப அது எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிருச்சு. ஆனா ஒண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இன்னும் சித்த மருத்துவத்தை நம்புறோம்? காரணம் ஏன்னா அதுல நிறைய பொய்கள் இருக்கு. அதான் பொய்யுங்களை விட ஃப்ராடுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் ஃப்ராடுங்கிற இருக்காங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வர அடுத்து இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு அதுக்கான விளக்கம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஜோசியத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஜோதிடம் பாத்தீங்கன்னா ரியல் ஃபேக்ட். அதை பத்தி நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு நாங்க வெளியிடலான் இருக்கிறோம். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எனக்கு நாடி ஜோதிடம் போய் ஒரு இடத்துல பார்த்தோம். அந்த இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வெளியிடுறேன். அதுக்கப்புறம் சீரியஸா சொல்றேன், நீங்க எல்லாருமே அது என்ன இடம்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். அடுத்து மாந்திரிகம். மந்திர மாந்திரிகத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்பிக்கை இல்லாதவங்க அதை விட நிறைய பேர் இருக்காங்களா பொய்ன்னு. சித்தர்கள் எதுக்கு பொய் சொல்லணுங்கிற ஒரு கான்செப்ட் யோசிச்சு பாருங்களேன். அதை யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் பொய்யே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் மறைய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்ல எப்படி அவங்க என்ன காத்துல பார்க்கணும், ஏன் பிளைட்ல பறக்கிறது இல்லையா, இல்ல போனுக்கு என்ன இப்ப நம்ம செல்போன் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செல்போன் எதனால அவங்களுக்கு ஒர்க் ஆகுது? அதுலயும் ஒரு வேவ் லென்த் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த சயின்ஸ் அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. ஏன் நம்ம சித்தர்கள் அவங்களும் சயின்ஸ்ல சொல்லி இருக்காங்க. அது என்னன்னு தெரியாதனால நம்ம அப்படி இல்லைன்றோம். அடுத்து ரசவாதம் மாதிரி ஒரு அருமையான விஷயம் எதுவுமே இல்லை நான் சொல்லுவேன். ஒரு தாழ்ந்த அதாவது ஒரு இரும்பை பாத்தீங்கன்னா தங்கமா மாத்த முடியும்னு அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில நீரோடைகள்ல இயற்கையாவே அந்த மாதிரி ரசவாத தன்மை இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சுருளிமலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து எனக்கு அனுப்பின வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு நான் பார்த்தேன். சுருளிமலையில வந்து பாத்தீங்கன்னா அங்குள்ள நீரோடையில எந்த பொருள் 48 நாள் இருந்தாலும் அது வந்து கல்லா மாறுதுங்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஏன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் ஆகுது அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு உண்மை, மத்ததெல்லாம் பொய்ன்னு ஆயிடுமா? ஏன் அந்த ஒரு விஷயம் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? அடுத்து சயின்ஸ்ன்னு எடுத்துட்டாங்க கூட அகஸ்தியர் வந்து பாத்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பாக்டாட் பேட்டரின்னு சொல்லி ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுக்காரனுக்கு ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்றாங்க அகஸ்தியர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லி இருக்காரு. அப்ப அவரு சொன்ன விஷயம் கரெக்டா ஒர்க் ஆகும்போது ஏன் மத்த விஷயங்கள் ஒர்க் ஆகாது? அவரு சொன்னது இப்ப ஒரு பேட்டரிங்கிறது அப்பயே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா ஏன் மத்தெல்லாம் நடக்கல? இன்னும் கூட நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். இந்த நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா கண்டுபிடிச்சதே மத்தலாம் எப்ப அதிகமா வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அதாவது வெள்ளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை டேக் ஓவர் பண்ண பிறகுதான். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க அழிச்சிட்டாங்க, நிறைய திருடிட்டு போயிட்டாங்க. இன்னுமே லண்டன் மியூசியத்துல நம்மளோட ஓலைச்சுவடி இருக்குங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை போய் அவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க? நம்மளோட பொக்கிஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அதை வச்சு அவங்க நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து டாவின்சி தான் மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு மனுஷனோட வரைபடம் கொடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா டாவின்சி பத்தி அவங்க நாட்டுல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க. எங்க ஆளு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. நாஸ்டாம்ஸ் பத்தி அவங்க ஊருக்காரங்க தான் அதை ஃபெமிலியர் பண்ணியிருக்காங்க. நம்மளதுல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் நம்ம ஃபெமிலியர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நிறைய பேர் இப்ப நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, சார் நாங்க வந்து எங்களுக்கு நாங்க ரிப்ளையே நாங்க வந்து ஷேர் பண்ணாலுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே அதை வந்து நம்ப மாட்டாங்க, சிரிப்பாங்க. காரணம் ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஒரு தமிழனா இருந்துட்டு நம்மளோட கலையை நம்மளே காப்பாத்தாட்டி வேற யாரு காப்பாற்ற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே இப்ப அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஓலைச்சுவடி கலெக்ட் பண்றதுக்காக நாங்க இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஓலைச்சுவடி, அதாவது நாங்க வந்து அதை ஆல்ரெடி போட்டுட்டோம். அந்த மாதிரி இந்த தண்ணி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் அவங்க எந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஒரு பெட்டிக்குள்ள போட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா நிறைய ஓலைச்சுவடிகள் அங்க அதோட வேல்யூவே தெரியாம பெட்டியில போட்டு பூட்டி வச்சிடறாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா அதை வந்து கடவுளை நினைச்சு பூஜை பண்றாங்க. சித்தர்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு போன விஷயங்கள் வந்து அப்பதான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வைமானிக சாஸ்திரம்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சித்தர்கள் நம்ம கொடுத்துட்டு போன விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமிலி. நான் தமிழ் சித்தர்கள் பொதுவா சொல்ல வரல. அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பிளைட்டை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இப்ப நாசா ரிசர்ச்ல இறங்கி அதை வச்சு பிளைட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளைட் என்ன மாதிரி பிளைட்னு கேட்டீங்கன்னா எந்த ரேடார்லயுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு பிளைட்டு. இதை வந்து பாத்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் அதை பத்தி நமக்கு விளக்கமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் படிக்காங்க? ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ராவணன் புஷ்பக விமானத்துல வந்து சீதையை தூக்கிட்டு போனதா கதை சொல்றோம். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கதையா மட்டும்தான் பாக்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம யாரும் பார்க்கல. மகாபாரதம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பு உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, அது பேர் பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அம்பை நம்ம எய்தோம்னா உலகமே அழிஞ்சிரும், அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பு ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட அதே மாதிரி ஒரு சக்கரம் இருக்கு அப்படிங்கிறோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதாவது அம்புன்னு அவங்க சொன்ன காரணம் ஏன்னா அந்த காலத்துல ஒரு டெக்னாலஜில அம்புதான் அவங்களுக்கு சரியா இருந்தது, அதனால அம்புல பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து ஒரு அம்பு விட்டா நெருப்பு வருது, ஒரு அம்பு விட்டா தண்ணி வருது. அதை நம்ம வந்து படத்துல பாக்குறப்ப ஈன்னு சிரிப்போம். ஆனா உண்மையான கான்செப்ட் என்னன்னா இப்ப நம்ம வந்து பாம்பு போட்டா நமக்கு நெருப்பு வருது இல்லைங்களா, இல்ல வாட்டர் வந்து பிளைட்ல இருந்து கொண்டு வரத முடியலையா? அப்ப இதை பண்ணும்போது ஏன் அது முடிஞ்சிருக்காது? யாராவது அதை லாஜிக்கா யோசிச்சிருக்கோமா? இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாயில வந்து பாத்தீங்கன்னா 2 அணு ஆயுதங்கள் அணுகுண்டை வச்சு தாக்கியிருக்காங்க அமெரிக்கா. அது அவங்களோட கேட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க பகவத்கீதையில இருந்து தான் அணு ஆயுதங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல சொன்னதா ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், ஆனா நான் படிக்கல, ஆனா கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இன்னும் இதுக்கான நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அணுக்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பேருக்கு அணுவை பத்தி தெரியும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அணுவை பத்தி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் தெரியும். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க, திருமூலர் சொல்லியிருக்காரு. ஆனா எப்படின்னு கேட்டா ஒரு மாட்டோட வால் இருக்கிற முடியை வந்து நீங்க 1000 துண்டா கட் பண்ணினீங்கன்னா அதுல ஒரு பீஸ் வந்து அணுக்களோட சைஸுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 1000 அந்த அணுவோட இது வந்து பிரிக்க 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 அதுக்கு ஒவ்வொரு பேருன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணோம்.
ஒன்னும் சொல்ல போனா கரூரார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலிகையை பத்தி சொல்லியிருக்காரு, ஒரு செயல்முறை சொல்லியிருக்காரு ரசவாதத்துல. அதான் ஆதலை மூலிகையோட வெண்ணெயை சேர்த்து நெத்தில போட்டுச்சோம்னா கண்ணுதே மறைஞ்சிரும்னு. உடனே எல்லாருமே சொல்லாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும், இல்ல உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்ல நான் ஆதலை மூலிகையும் கொஞ்சம் வெண்ணையும் கொண்டு தரேன் நெத்தில வச்சு காட்டுங்க நான் மறையினா பாக்கலான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாடல்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. ஆதலை மூலிகை அந்த வெண்ணெய்ங்கிறது தான் இல்ல சீக்ரெட். அந்த வெண்ணெய்ங்க வந்து பாத்தீங்கன்னா கையில பட்டா கை வெந்துரும். அதை தங்கமாகக்கூடிய ப்ராசஸ் முதல் கூட நிறைய தாண்டி தான் அந்த வெண்ணெய் பக்குவமே வந்திருக்கு. அந்த வெண்ணெயில பண்ணா மட்டும்தான் மறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எத்தனை பேருக்கு ஆதலை மூலிகை எடுத்து பண்ணுனா உடனே மறைஞ்சிருமா, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கறமே தவிர யாருமே வந்து அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இறங்கல. ரெண்டாவது வந்து எல்லாரும் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, சித்தர்கள் வந்து நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க அப்படின்றவாங்க. ஏன்னா அதனாலதான் பாடல்களை புரியாத விதமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க அப்படி சொல்ல கிடையாது. அவங்க எதையுமே மறைக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையவும் கிடையாது, புரியாம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தப்பான கைகள் போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்களே தவிர யாருக்குமே புரியக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எழுதி வச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதை மறைக்கணும் அப்படிங்கறக்காக. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குற படங்களுக்கும் இதுவே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள படங்களை எடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவங்க பேசுற தமிழுக்கும் இப்ப நம்ம பேசுற தமிழுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல பேசுறவங்க ஒரு மாதிரி தமிழ்ல பேசுவாங்க, மதுரையில பேசுறவங்க ஒரு மாதிரி தமிழ்ல பேசுவாங்க, திருநெல்வேலியில பேசுறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில பேசுறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விதமான தமிழ் லாங்குவேஜ் வரும். புதுசா ஒரு வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த ஏழை வாழை போலே மக்கா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து புரிஞ்சிருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏழை வாழை போலே அப்படின்னா இப்ப கோயம்புத்தூர்கார எங்கிட்ட வந்து கேட்டா அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. அதுக்காக அது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து அவங்க சொல்ற தப்பு, இல்ல அது வந்து பொய் அப்படின்னு நான் சொன்னா இதுல யாரோட முட்டாள்தனம், என்னோட முட்டாள்தனங்களா இல்ல அப்படி ஒரு விஷயமே இல்லைன்ற ஆயிடுமா? இதேதான். அதாவது ஒரு விஷயம் தெரியலங்கிறதுக்காக அது இல்ல அது முட்டாள்னு சொல்லக்கூடிய விஷயம் சொன்னானா சொல்றவன் தான் உண்மையிலே ஒரு முட்டாள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நோக்கு வருமம் இதெல்லாம் வந்து நாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உடனே வந்து வசியம் அப்படின்னா அவங்க ஆக்சுவலி நாங்க வசியம் போட்ட காரணம் என்னன்னா நிறைய பேர் பார்க்க வச்சா மட்டும்தான் மற்ற கான்செப்ட் அங்க கொடுக்க முடியுங்கனால. ஆனா அதை வந்து எவ்வளவு தப்பா இது பண்ண முடியுமோ அவ்வளவு தப்பான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த நினைக்கிறாங்க. இந்த மந்திர மாந்திரியம் எல்லாமே கத்தி மாதிரி தான், நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கெட்டதுக்கு பயன்படுத்தலாம், ஆனா கெட்டதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகக்குறியோட தான் பாக்குறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை விடுங்க. சித்தர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க அந்த காலத்துல உள்ள அவங்க பேசுற விதத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாடல்களா கொடுத்துருக்காங்க. முதல்ல சித்தர்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடியை படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாருனாலையுமே வந்து ஓலைச்சுவடி வந்து படிக்கவே முடியாது. தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி மகால்ல ஓலைச்சுவடி எப்படி படிக்கணும்னு சொல்லி அங்க ட்ரைனிங் கிளாஸே எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஓலைச்சுவடிகள். இப்ப நம்ம இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பஞ்சபட்சி பத்தி சொல்லுங்க பஞ்சபட்சியை பத்தி சொல்லுங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இப்பயும் நான் சொல்றேன், அந்த நீங்க தஞ்சை சரபோஜி மகால்ல நீங்க போனீங்க அப்படின்னா அங்க வந்து பஞ்சபட்சிக்கான ஓலைச்சுவடி அங்க மட்டும்தான் இருக்கு. எங்க கிட்ட ஒரு காப்பி இருக்குது, நாங்க அங்க போய் அவங்ககிட்ட பேசி எடுத்துதான் வந்ததே தவிர ஒரிஜினல் அங்கதான் இருக்கு. அந்த காப்பி இருந்தால் உங்களால வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி பஞ்சபட்சி 100% சரியா பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பணத்துக்காக பண்றாங்க. நீங்க பணத்துக்காக வேணாம், ஏன்னாங்கிறது ஒரு விஷயத்துல பணம் அப்படின்னு வந்துட்டாவே அங்க வந்து பாத்தீங்கன்னா மணி மைண்டடா அவங்க போனாங்கன்னா எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். அதனால அதை விட்டுருங்க. ரெண்டாவது, நம்ம வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து கொஞ்ச நாள் தான், அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்க நினைப்போம். ரெண்டாவது, தமிழனா நம்ம பிறந்திருக்கோம்னா நம்ம தான் காப்பாத்தணும், வேற யாரும் நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்க. மற்ற கண்ட்ரிஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு வந்து தப்பா பேசி பாருங்களேன், ஒருத்தரும் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்தியாவில பொறுத்தளவுக்கு தமிழர்களை வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்துறதுல முதல் இடத்துல தமிழர்கள் தான் இருக்காங்களே. நம்ம தமிழ் சித்தர்களை வந்து உலகமே இப்ப பாராட்டுது, இல்லைன்னு சொல்ல வரேன். இப்ப யோகாவே வந்து பாத்தீங்கன்னா உலகம் பூரா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எத்தனை பேர் நம்ம தமிழர்கள் வந்து யோகா பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராங்கா சொல்ற மெடிடேஷனே பண்ண தெரியல. என்கிட்ட எல்லாரும் நிறைய பேர் கேள்வி கேட்கிற கேள்வி என்னன்னா என் மனசை கட்டுப்படுத்த தெரியல, கட்டுப்படுத்த முடியலன்னு. நான் அதுக்கு ஒரு வீடியோவே போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மனசை கட்டுப்படுத்துறது நீங்க நினைக்கிற பெரிய ஒரு சாகசம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். அதுக்கான வீடியோ நாங்க வெளியிடறோம். இந்த மாதிரி நம்மளோட கலைகள் நமக்கே தெரியாம இருக்கிறனாலதான் இத்தனை பிரச்சனை. தயவு செஞ்சு உங்க யாருக்காவது கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுன்னா நேரம் கிடைக்கும் போது மற்ற விஷயங்கள நேரத்தை செலுத்திருக்கு, அதாவது ஒரு படம் பார்க்கறதோ இல்ல தேவையில்லாத ஒரு விஷயத்த செலுத்திருக்கு பதிலாக ஏதாவது ஒரு சித்தரோட புக்கை ஒண்ணு எடுத்து அதை படிங்க. அதை வந்து ஒரு
பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை படிக்கிறதுக்கு 100 தடவை படிங்க. 100 தடவை படிச்சீங்கன்னா அதோட விளக்கம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா தமிழ் எப்படி இருந்தாலும் நம்ம உடல்ல ஊர்ன ஒரு விஷயம்தான். அதனால நம்மளால முடியும். கண்டிப்பா அந்த சித்தர்களோட விளக்கம் கொடுக்கவே முடியும். சித்தர்கள் நம்ம கிட்ட எதையுமே மறைக்க கிடையாது, எல்லாமே சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் நம்ம கிட்ட பொய் சொன்னதுக்கான தேவை அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது பொய்ன்னு ஆகாது. தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சிச்சுனால், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கு பணம் வாங்காம, எனக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இந்த உலகத்துல. இறங்கி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம். உட்கார்ந்துட்டே இருந்து பணம் சம்பாதிக்கவே முடியாது. கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா என் லைஃபை மாத்தினதுக்கான ஒரே ஒரு SMS. என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன், எனக்கு ஒரு SMS பண்ணான். அந்த SMS வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் சொன்னது. அதாவது மழை பெய்யும் போது எல்லா பறவைகளையும் வந்து கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். கழுகு வந்து பாத்தீங்கன்னா மேகத்துக்கு மேல போயிடும். அதாவது பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே காமன். அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடுன்னு சொல்லி அந்த SMSோட கான்செப்ட். ஃப்ராங்கா சொல்றேன், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை நான் வந்து வேற மாதிரி பார்க்கவே ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. இப்போ என் லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் பரவாயில்ல, ரொம்ப நான் பெட்டரா போகுதுன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை ஏதாவது ஒண்ணு யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் தான் சித்தர்கள் பத்தி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் தேட நான் ஆரம்பிச்சப்ப எனக்கு இருந்ததை விட இப்ப 100% அதிகமா இருக்க தவிர எனக்கு அது குறையல. காரணம் ஏன்னா நான் அது மேல வச்ச நம்பிக்கை. நீங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க, உங்க தாயை நீங்க எப்படி நம்புறீங்களோ அது மாதிரிதான் நம்ம தாய் நாடு, நம்ம தாய் மண்ணு, நம்மளோட தாய் மொழி. முதல் விஷயம், நம்ம தமிழை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அவ்வளவு சக்தி இருக்கு. அதுக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அப்ரோச் பண்ணுங்க. ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ரிசர்ச் பண்ணி இது உண்மை, அதாவது நம்ம ஸ்ரீ சக்கராஸ் ஓமுன்னு சொல்ற ஸ்ரீ சக்கராஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உண்மைன்னு சொன்னாங்க. ஆனா வெள்ளைக்காரன் ரிசர்ச் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல வரக்கூடிய சவுண்டால இதை வந்து ஓமுங்கிறத அவன் சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த அந்த ஓமுங்கிற சவுண்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேக்னெட் ஃபோர்ஸ் பண்ணும்போது அது கூட வரக்கூடிய அந்த டயக்ராம் தான் ஸ்ரீ சக்கரம் சொல்லி இப்ப வெளிநாட்டுக்காரங்க அதை ப்ரூவ் பண்றாங்க. ஆனா இதை வந்து நம்ம சித்தர்கள் அந்த காலத்திலேயே அதை எதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து 100% அவங்களோட மூளை யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 2% யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறை மட்டும்தான் சொல்லவே முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் கிட்ட நம்மளால நெருங்கவே முடிய மாட்டேங்குது. காரணம் ஏன்னா நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லைங்கிறத உண்மை. இப்பயும் சொல்றேன், முதல்ல நெகட்டிவா பேசுறத விட்டுட்டு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்க. இந்த டாபிக்ல இந்த வீடியோல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா ஒரு சின்ன சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு சித்தர்கள் சொன்னது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கிறத நான் நம்புறேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உண்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தமிழன், என்னால முடியும், சித்தர்கள் அதாவது எங்க சித்தர்கள் நம்ம சித்தர்கள் சொன்னது உண்மை அப்படி நம்பிக்கை உள்ளவங்க தயவு செஞ்சு அதுக்காக முதல் ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சாலும் அது எனக்கு கிடைச்சா நான் ஒரு பெரிய கிஃப்டா நான் நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு முதல்ல நம்புங்க. 100% எல்லாமே நம்புங்க. ஏதாவது ஒரு விஷயம் நாங்க சொல்றோம் அப்படின்னா அது உண்மையா பொய்யான்னு நம்பிக்கையோட அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ட பிறகு சொல்லுங்க. அதுல சந்தேக கேள்வி தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா சந்தேகத்தோட நீங்க எது பண்ணாலும் சாதிக்கவே முடியாது, அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். மிக்க நன்றி.